ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நாளையிலேருந்து தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடித்த பிறகு மாணவ எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமுக்காக தீவிரமாக படிச்சுக்கிட்டு வருவீங்க. ஸோ இந்த நிலையில் வழக்கமாக 11th and 12th மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 2 சீரியஸில் வந்து கொஷின் பேக் வந்து கொடுக்குறாங்க. அது 1 மார்க்ஸை மட்டும் சஃப்லிங் பண்ணி கொடுக்குறாங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து ஒரே கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாம் ஹால்லையுமே வந்து 2 விதமான கொஷின் பேப்பர் வந்து கொடுக்க போகிறாங்க ஏபி. இது டோட்டலாகவே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் அனைத்து வகை வினாக்களுமே சஃப்லிங் பண்ணி கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்னு வந்து தெரியல. ஓகேங்களா, எந்த ஒரு அப்டேட்டுமே அஃபீஷியலாக தேர்வுத்துறை சார்பாக சொன்னால் மட்டுமே தான் அது கன்ஃபார்ம். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எக்ஸாம் எழுதும் போது தான் தெரியும். வழக்கமாக ஏபி கொஷின் வரும், 1 மார்க்ஸ் மட்டும் சஃப்லிங் பண்ணியிருக்காங்களா, ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து காப்பி அடிப்பதை தடுக்கும் பொருட்டாக 2 வகையான வினாத்தாள் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ரெகுலராக இருந்தால் இது வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஏபி தான் கொடுக்குறாங்க, 1 மார்க்ஸ் வந்து சஃப்லிங்கில் கொடுக்குறாங்க. ரிமைனிங் செக்ஷன் கொஷின்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ இதனால் இந்த ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா ஏபி சீரியஸ் கொஷினை கொடுத்துட்டு அனைத்து வகை வினாக்களுமே சஃப்லிங் பண்ணி கொடுக்கறதா சொல்கிறாங்க. இங்கே என்ன ஒரு ப்ராப்ளமேட்டிக் வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வேல்யூஷனில் வந்து எப்படி வரும்னா 1 மார்க்ஸ் மட்டும்தான் ஏபி சீரியஸ் வரும், ரிமைனிங் கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து சேம் ஆன்சருக்கு தான் வரும். இப்போ ஏபி செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்கண்டா வேல்யூஷனில் வந்து என்ன செய்யணும்னா ஏபி அப்படின்ற ஆன்சருக்கையும் செப்பரேட்டாக தான் இருக்கணும். பேப்பரை வந்து அவங்க வந்து சப்ளிங் பண்ணி கட்டும் போதும் ஏ சீரியஸ் பி சீரியஸ் தான் தனித்தனியாக கொடுக்கணும். ஸோ பல பிரச்சனைகள் வந்து வேல்யூஷன்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு வந்து 11th and 12th மாணவர்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிற தமிழ் எக்ஸாம்ஸ் அதிலே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஆனால் தேர்வுத்துறை சார்பாக இன்னும் வந்து அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுக்கல. இல்லை வழக்கமாக வந்து ஏ சீரியஸ் பி சீரியஸ் கொஷின் கொடுக்குறாங்க, அதவே அப்டேட் பண்ணி இது ஃபார்வர்ட் ஆகிருக்கான்னு தெரியல. ஸோ நல்லபடியாக படிங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்க. ஒரே ஸ்கூலாகவும் இருக்கலாம், சில சென்டரில் வந்து வேறு ஸ்கூலாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஆன்சர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் 2 வகையான வினாத்தாள் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்களா, இல்லை வந்து ரெகுலராக வழக்கமாக இருக்கக்கூடிய 1 மார்க் சஃப்லிங் கொஷின் பேப்பர் மட்டும் மாறியிருக்கா அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அஃபீஷியல் அப்டேட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. நல்லபடியாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலை வந்து அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இருக்கக்கூடிய நாட்களை வந்து தயவு செய்து பொது தேர்வுக்காக தயாராகுங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட். தேங்க்யூ.